இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா மேரேஜ் பண்ணிக்கணும் லியோவன்னு சொன்னதுமே, அம்மா இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வந்துட்டு டைம் கிடையாது, நான் என்னோட கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்கணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே மினின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவளங்க வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து, நீ இப்போ வந்துட்டு இந்த ட்ரிங்க் பண்ணேன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்னதும், அவள் இல்லை என்னால் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை எல்லாருமே வந்துட்டு சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் இப்போ ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் பிறகு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் இதை பற்றின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ட்ரிங்க்கை வந்துட்டு அவளை குடிக்க விடாமல், அவள் வந்துட்டு ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டா. நான் பேசாமல் அவளுக்காக நான் வந்து ட்ரிங்க் பண்ணனேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இது எப்படி சின்னதாக போய் குடிப்ப, நீ வந்துட்டு பெரிய கிளாஸாக குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய பெரிய வந்துட்டு கிளாஸில் ஊற்றி அதை கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஆல்கஹால் அவங்க ஊற்றி கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே அதை எல்லாமே அங்கே பொறுத்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு அங்கே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மினியை பார்த்தா அங்கே வந்துட்டு அதை எல்லாமே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு அவள் ரொம்ப அப்படியே பரிதாபமாக பார்க்குற மாதிரி அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அங்கே எல்லாருமே சேர்ந்து டோஸ் பண்ண நம்ம ஹீரோயினுமே அவங்க முடியலை, பட் இருந்தாலுமே அந்த கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணணும், அது 10 மில்லியன். ஸோ அதுக்காக வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. அவங்க குரூப்புமே வந்துட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த மினி அந்த ஃபைல் எல்லாமே எடுத்துகிட்டு அவள் பாட்டு அங்கே வந்து வெளியே வந்ததுமே அங்கே அந்த ஷான் செட்டு ஒரு பையன் இருக்கான், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்போ எங்கே வந்து லிசாவான்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு உள்ளே இருப்பா. நான் வந்துட்டு அவளை நோட்டீஸ் பண்ணலை, ஆனால் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவளே என்னமோ பண்ண மாதிரி அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசுகிறா. எல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாக எழுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அவளுக்கு ஆஸ்துமா பிரச்சனையுமே இருக்குது. அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே மூச்செல்லாமே அடைக்குது. அவங்க கால் பண்ணி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய மெடிசனை கொண்டு வான்னு சொன்னதுமே அங்கே அந்த பூ வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டை வந்துட்டு சைன் பண்ணுறதை விட்டுட்டு நீ தண்ணி அடிச்சுட்டு இப்படி அலுமல் பண்ணிகிட்ருக்கியா, உன்ட்ட வந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ எனக்கு வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து மெடிசன் எடுத்துகிட்டு வா, எனக்கு மூச்சை அடைச்சிட்ருக்குன்னு சொன்னதும், நீ வந்துட்டு எப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்க, அந்த ஓல்மேன் கூட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, மினி வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கான்னு சொன்னதும், என்ன மினி முடிச்சா நான் தானே பண்ணேன்னு சொன்னதும், அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த ஓல்மேன் கூட சேர்ந்து வந்துட்டு ஃபோட்டோ மாதிரி அங்கே வந்துட்டு போட்டு விட்டுருக்கா அந்த மினி. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, என்ன உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, இதை வந்துட்டு கிராப் பண்ணி அங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணியிருக்காங்க, இது நான் கிடையாதுன்னு சொன்னதுமே, உன் மேலே வந்துட்டு எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் சொல்லு, நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்க, பட் வந்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஆட்டம் போட்டுட்டு சுற்றுற, மினி பாவம் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டான்னு சொன்னதும், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு எனக்கு மெடிசனை கொண்டு வான்னு சொன்னதும், உனக்கு தான் வந்துட்டு எப்பயும் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னியே ஆஸ்துமா, இப்போ என்ன போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹார்ட்லாமே அங்கே பெயின் ஆகிட்டு அங்கே வந்து மூச்சை விட முடியாமல் சிரமமாயிட்டுருக்கு. அங்கே வந்து மேலேருந்து அவள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. பார்த்தா இந்த ஷான் ஃபூ எல்லாருமே அந்த மினியை வந்துட்டு அங்கே ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேவலப்பட்ட ஜென்மவுமே என்னமோ வந்துட்டு அவள் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணான்ற மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே நக்கலை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க கூப்பிட்றதுமே கேட்கல. அவங்க அங்கேருந்து போனதுமே அவளுக்கு அங்கே ஹார்ட் எல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு அவள் பாட்டு அங்கே அப்படியே மயக்கமாக எழுறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு டாக்டர்கிட்ட நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு 2 டேஸாக இப்போ மயக்கத்தில் இருக்கீங்க, அங்கே வந்துட்டு 2 பர்சன்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க, நான் ஐ திங்க் வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கும்னு நினச்சேன் அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஃபூவும் ஷான் தான் வந்து காப்பாற்றிருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த சைடில் ஷான் போகிறத பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போனால், அவன் பார்த்தா வேறு ஒரு ரூம்குள்ளே போகிறான். அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே பார்த்தா அந்த ஃபூவும் அந்த ஷானுமே சேர்ந்து அந்த மினியை தான் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளுக்காக வரல, அவளுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவளுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ 2 பேருமே சேர்ந்து போட்டி போட்டு அவளை அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. பட் இப்படி அவளுக்காக டோட்டலாக மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த மினி வேணும்னே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசினதும், நீ அவளை பற்றி பேசாத, அவள் எவ்வளோ கேவலமாக போயிட்டா, ஏதோ ஓல்ட் மேன் கூட போய் அவள் வாட்டி என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. வேணும்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க கம்பெனிக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே
சொன்னதுமே அவள் என்னத்தை பண்ணான்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மினியை பார்த்து சொன்னதும் நீ யார் ஃபயர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். நான் யாரா, இந்த கம்பெனியோட ஓனரே நான் தானே, நான் நினச்சா வந்துட்டு இவளை என்ன வேணாலும் பண்ண முடியும், இவ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் தானே, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு கம்பெனிக்காக 10 மில்லியன் ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் நீ வந்துட்டு அந்த கிழவன் கூட போய் ஆட்டம் போட்டிருக்க, ஆனால் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவன் மேலே பழிய போறியான்னு சொன்னதும் எனது கிழவன் கூட போய் ஆட்டம் போட்டேனா, 2 டேஸாக இங்கே வந்துட்டு மயக்கமாகி நான் வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனால் நீங்கள் யாராச்சும் என்ன வந்துட்டு கண்டுக்கிட்டீங்களா, இவ்வளோ வந்துட்டு என்னமோ பரிதாபப்பட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் தான் ஒர்க்கில் பிஸியாக இருந்து பாவம் உடம்பு முடியாமல் போயிட்டான்னு சொன்னதும் ஏன்னா இவ வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தாளா, அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து குடிச்சு அந்த வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ண வாங்கினேன், ஆனால் இது ஒன்றுமே தெரியாத மாதிரி அதை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு ட்ராமாவை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவள் நல்லவ மாதிரி பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே, ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு அவங்கள பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பார்த்தீங்களா இந்த கான்ட்ராக்டை, இது இல்லைன்னா வந்துட்டு என்னத்துக்காகும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்ததுமே இந்த கான்ட்ராக்டை பற்றி தான்டா நான் பேசிகிட்டு இருக்கேன், இதை சைன் வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படின்ற சொன்னதும் அந்த மினிக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. அந்த ஃபூமே வாய்க்கு வந்தபடி அங்கே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, இந்த கம்பெனியில் வந்து நான் சொல்கிறது தான் நடக்கும், இவளை வந்துட்டு ஜாப்பை விட்டு நான் தூக்க போகிறது என்னமோ கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லி சொல்லிட்டேக்கா. நீ வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னா எல்லாம் வந்துட்டு நடந்துருமான்னு சொல்லுதும் ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க, என்னால் உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு என்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே வேணான்னு சொல்லி அங்கே ஒரு கவரை அந்த பூவோட கையில் கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு உன்னால தான் இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சுக்கு, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அவளை இங்கேருந்து போக விட மாட்டோம், நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்துனதுமே வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. வா நம்ம போய் ஃபஸ்ட் அவளை பார்க்கலாம், இவட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு அவள் ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. எவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அவங்க ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு எப்படி உங்களால் இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக மாற முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாட்ட கால் பண்ணிவிட்டு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் லியோ மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் வந்துட்டு என் கம்பெனி டாப் 5க்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலான்னு சொன்னதும் அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான வந்துட்டு உமன், என் பொண்ணு சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே நடக்கணும், லியோக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன நீ வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டமே, ஏன் பணக்காரனை பார்த்து மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலாம், உனக்கு வந்துட்டு எந்த திறமையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் உங்கள்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, உங்கள்கிட்ட எதுவுமே எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லதும் அந்த மீடி நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அவசரமாக இந்த மாதிரி முடிவெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே வாயை முடிட்டு நீ பேசாமல் இருன்னு சொன்னதும் இவன் இந்த கம்பெனியில் திரும்ப வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கம்பெனியோட பாஸ் நான் தானே, நான் சொல்கிறதான் நடக்கும், அவள் என்னோட அசிஸ்டண்ட்டாக எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு அங்கே வந்து வேமா டேபிளில் இருக்க எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கே வந்துட்டு தள்ளும் போது பார்த்தா அவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவுமே உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா, எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு சொன்னதுமே அவங்ககிட்ட அதை எப்படி நாங்கள் பண்ண விடுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதும் எனக்குமே பண்ணிக்க விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து இண்டிபெண்ட் உமன் ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னதும் அப்படின்னா நம்ம 3 பேருமே சேர்ந்து வந்துட்டு இந்த பிஸ்னஸை பண்ணலாமே, நான் உன்னோட ரைட் ஹேண்டாக இருப்பேன் நான் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஆஸ்துமாலாம் சரியாயிடுச்சின்னு போய் சொல்லியிருக்கா. பட் இப்போ அதையுமே அங்கே பிடிச்சிட்டாங்க, ரொம்ப வந்துட்டு அங்கே சீப்பாக வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்க பண்ற இந்த கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு உங்களுக்கு என்ன வந்துட்டு இந்த பொசிஷனை தூக்கி அவளுக்கு தானே கொடுக்கணும், இந்தாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இவளை இங்கே வந்து மேனேஜராக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. கார்டு எல்லாமே தூக்கி எரிஞ்சதுமே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவள் எப்பயுமே இப்படி தான் கோவப்பட்டுட்டு இருப்பா, நீ அவளுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனால் அங்கே ஷான் நீங்கள் வந்துட்டு அவளுக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ கண்டிப்பாக வரணும் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும்
அந்த நீ வந்துட்டு இப்படிலாம் அவட்ட அங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவள் வரணும்னு என்ன அவசியமானு சொல்லிட்டு அங்கே அவளை கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் சாவுன்றவங்கள கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்கிறா. நான் வந்துட்டு என்னோட சேல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்க, அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு இதை தான் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ எப்படியோ நீ ஒத்துக்கிட்டே அப்படின்றத சொல்கிறாங்க. நீ உண்மையிலே வந்துட்டு கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்து என்கிட்ட வந்துருச்சுன்னா டாபிக் ரொம்ப டபுள் ஆகும், ஸோ வந்துட்டு அது உன் பேரில் இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும், பட் வந்துட்டு என் பேருக்கு வந்துருச்சுன்னா எனக்கு தான் வரும்னு சொன்னதும், இல்லை உங்களுக்கே வரட்டும், நான் வந்துட்டு இந்த கம்பெனியுமே லீவ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற சொன்னதும், என்ன ஷானவா இல்லை ஃபூவவா யாரை வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை வேறு ஒரு பர்சன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே பார்ட்டிக்குமே ஏற்பாடு பண்ணியிருந்தா நம்ம ஹீரோயின் ஆளவை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினா அங்கே வந்துட்டு அவங்க கோவமாயிட்டுருப்பாங்க. நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மினி ட்ராமா பண்ணிட்டேக்கா அந்த அவள் எந்த ஓல்ட்மேன் கூட போனாலோ அப்படின்ற சொல்லிட்டு உண்மையிலே இவன் ஃப்ரெண்டு தானான்னு தெரியல, அந்த லெவலுக்கு சீப் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. பட் வந்து அவள் கூட அங்கே வந்து உட்காந்துக்கிட்டதுமே ரொம்பவே அவங்க வந்துட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு தனக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் கிடச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இதை வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறது என்னோட பாஸாக தான் இருக்கணும், அவங்களால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமன்னு சொல்லிட்டு அங்கே லிசாட்ட சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு செம கடுப்பாயிடுச்சுக்கு. ஃபஸ்ட்டு அங்கே டோஸ் வந்து பண்ணி ஆரம்பிக்கணும் போல், ஆனால் ஹீரோயின் சாப்பாடு அந்த இதவே வந்துட்டு அப்படியே சுற்றி விட ஆரம்பித்ததும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அவனுக்கு. அவன் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கா, நீ எதுக்காக இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்க, பண்ண விருப்பம் இல்லைன்னா நீ பண்ணாமல் கூட இருந்திருக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மில்லியன் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துருக்கா, இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோயின் அன்றைக்கி பாவம் வந்துட்டு அங்கே ட்ரிங்க் பண்ண எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கா. அவள் ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கா. சரி ஓகே மேலே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணனா பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னும் அந்த ஃபுட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஷீ ஃபுட்டை எடுத்து அங்கே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அது போனதுமே அதை தூக்கி அப்படியே அங்கே வந்துட்டு தலைகீழாக கொட்டி விட்டா. அப்போ அந்த ரொம்ப கோவமாயிட்டு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டுருக்க, ஏன் நீ சாப்பிட்டா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே எல்லாருமே வந்துட்டு இவங்க எதுக்காக இங்கே வரணும், இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவளை பார்த்து போகிறாங்களான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு ஷீ ஃபுட் அலர்ஜி, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அவள் வந்து உடனேவும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஓல்ட்மேன் கூட சேர்ந்து நீங்கள் எனக்கு நல்லா இதை தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதை தான் பார்த்தனேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் ஷான் இடியேட் அந்த ஃபுட்டையுமே திரும்ப எடுத்து கொடுத்து இதை சாப்பிடு, நீ சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அவள் ஃபுட்டு என்ன சாப்பிடுவான்றது கூட மறந்து போயிட்டு அப்படி போதையில் அவன் மேலே சுற்றிட்டு இருக்காங்களேன்னு ஒரு சீ ஃபுட்டு கூட அவளுக்கு வந்து சாப்பாட்டில் எப்பயுமே வர விட்டது கிடையாது. உனக்கு அப்படின்னா சாப்பிட்டு எனக்கு ஆஸ்துமா வந்துட்டு பெருசாகிடுச்சுன்னா பரவாயில்லையான்னு சொன்னதும் எத்தனை நாளைக்கு உனக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொல்லிட்டு விக்டம் கார்டு நீ ப்ளே பண்ணிட்டு இருப்ப, நான் வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுனால செத்துக்கிட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நான் வந்துட்டு இவனுங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கிறதுக்காக என் உயிரை கொடுத்து அன்றைக்கி எவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருப்பேன், பட் இவ்வளோ சீப்பாக அவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. உடனே அந்த ஷேனை வந்துட்டு அவள் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டதுமே இந்த நீ இப்படி வந்துட்டு சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்ட அவன்கிட்ட கத்துனதுமே அவளை போஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி அந்த ஷீ ஃபுட் அங்கே வந்துட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு அங்கே அந்த மினிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மிருகங்களான்னு தெரியல, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை சாப்பிட்டதுமே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வந்துட்டு கழுத்தெல்லாமே ஒரு மாதிரி அலர்ஜியாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலே மேடம்க்கு என்ன வந்துட்டு இதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதா, அவங்க கழுத்தெல்லாம் பாருங்கள் ரேஷஸ் வருதுன்னு சொன்னதும் அதை அவனுங்க வந்துட்டு பார்க்க போகிறப்ப அப்போ ஒரு வேளை வந்துட்டு இது லவ் பைட்ஸாக இருக்குமா அப்படின்ற சைட் அவள் கேட்டதும் அடைச்சி அப்படின்ற சைட் அவங்க ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க. அப்போ அவள் பக்கத்தில் வந்துட்டு மேடம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே கோவப்பட்டு அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்றா. நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து வாழ்க்கையில் பண்ண தப்பு என்ன தெரியுமா, பரிதாபப்பட்டு நான் வந்துட்டு ஜாப் கொடுத்தது மட்டும்தான், ஏன்னா உனக்கு நான் ஜாப் கொடுக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது, வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தா நீ இப்படியா வந்து பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த ரொம்பவே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ என்ன தைரியம் தான் அவள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கம்பெனிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவ்வளோவே நீ சீப்பாக பேசுவேன்னு சொன்னதும் என் உயிரை கொடுத்து நான் வந்துட்டு எத்தனை டைம் வந்துட்டு இவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருப்பேன், பட் இந்த குழந்தைங்க ரெண்டுமே வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ராடு இந்த ஃப்ராடு சொல்கிறத கேட்டு கழுத ரெண்டுமே வந்துட்டு புத்தி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் உன்னோட தேவை எங்களுக்கு
ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் வர தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து வெளியே போன்னு சொன்னதும், இதை சொல்கிறதுக்கு தாண்டா நானும் வந்தேன், இதுக்கப்புறம் பாரு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நாங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டோம், நீ தான் வந்து வேலை இல்லாமல் எங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும் போதே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஆஸ்துமா பிரச்சனை வந்துடுது. மெடிசன் எடுத்து அவள் சாப்பிடலான்னு பார்த்தா கீழே விழுந்து போயிடுது. அப்போ அங்கே காரில் இருந்து ஒரு பர்சன் இறங்கி வர்றான். அது வேறு யாரும் கிடையாது, அதான் நம்மளோட ஹீரோ லியோவே. அங்கே அவனை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகிடுறா. பிறகு ஹாஸ்பிட்டல்லையுமே அவன் கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவளுக்கு முழிப்பு வந்ததுமே, இப்போ நீ நல்லா தானே இருக்கான்னு சொன்னதும், நான் அங்கே வந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு நீ உடனே என்னை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்துட்டியா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்பா அவன் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது உடம்புலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவனுக்கு 2 பேர் தான் மாறி போயிட்டானுங்க. இவன் அப்போ இருந்த மாதிரியே தான் இப்போயும் இருக்கான், இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி ஓகே, இந்த ஆரஞ்சை நீ சாப்பிடு அப்படின்ற சைட் அவன் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற சொன்னதும், நான் கூடிய சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் அந்த கம்பெனிலேருந்து நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வரணும், ஃபஸ்ட்டு நான் அந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அங்கே ரிசைன் லெட்டர் அங்கே கொடுக்க போனதுமே, மேடம் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படி கம்பெனி நடக்கும்னு சொன்னதும், இல்லை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும், சரி ஓகே அவங்க வந்து சைன் பண்ணி கொடுக்கணும்லன்னு சொன்னதுமே சரி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த மினியை வந்துட்டு அவளோட சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேருமே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவள் உள்ளே ஓப்பன் பண்ணி போக போனால் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணவங்க பேசுகிறத கேட்போன்னு சொல்லிடா. அந்த மினியுமே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் ரொம்பவே நக்கல் அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் லிசா வந்தாங்கன்னா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், அவள் வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணுவா, அவள் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கே வர தேவை கிடையாது, நீ தான் இந்த பொசிஷனுக்கு கரெக்டாக, அவள் வேலையை விட்டு கூட போகட்டும், எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்டு வரணும், நீ பண்ணதுக்காக உனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சேர்ந்து அங்கே மால்க்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற செட் அங்கே கேட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு இதை உனக்கு அங்கே ஈவெண்ட்டுக்கு வாங்கி கொடுப்போம், நாங்கள் வந்துட்டு பெரிய ஆளான பிறகுன்னு சொன்னதும், அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு விற்று போயிடும்னு சொன்னதும், ஆனால் வந்துட்டு இப்போ வந்து பேக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டால் காசு விலை ரொம்ப அதிகமாக சொல்லவுமே நம்ம ஹீரோயின் வம்பு பண்ணி அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்துட்டு சைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீயே பண்ணி கொடுக்கலாமேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்க கம்பெனி வந்து டாப் 5ல் வந்துருச்சு போல், அதுக்காக தான் அந்த பார்ட்டிக்கு பார்த்தா வெக்கமே இல்லாமல் இந்த மினியை கூட்டிகிட்டு வந்துட்டு நடுவில் உட்கார வச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வராததை பார்த்துட்டு இவளுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ வரணுன்றது கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சீப்பாக வந்துட்டு பேசிட்டு எங்கேயாச்சும் ஊரை சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆங்கர் நீங்கள் வந்துட்டு மேலே வாங்க, இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா நீங்கள் 3 பேர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடும் போது பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் வரல. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் லிசா வேங்கன்னு சொல்லிட்டு, மேடம் லிசா இல்லாட்டி என்ன, இங்கே வந்துட்டு மினி இருக்கா, அவள் தான் இதுக்கெல்லாமே காரணம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு, இவ்வளால் தான் என் கம்பெனி வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, லிசா வந்துட்டு இருக்க வேறு இடத்துல ஏதோ ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைப்பீங்களான்னு கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஃபூக் அங்கே ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் 3 பேருமே சேர்ந்து கம்பெனியை நல்லபடியாக பார்த்துக்குருவோன்னு சொன்னதும் இன்வெஸ்டர் எல்லாருமே கோவமாயிட்டாங்க, கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு எந்திரிச்சு எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. லிசா தான் மெயின் பில்லரு, அவங்க இல்லைன்னா நாங்கள் ஏன் உங்கள் கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவளாக ஒரு ஆள், இவளுக்காக நாங்கள் வந்துட்டு பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ஷான் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். அதை ஃபூ வந்துட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஒழுங்காக உன்னால் வரக்கூட முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் ஏன் வர்றேன், உன் கம்பெனிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. இவன் தொடர்ந்து காலை ட்ரை பண்ண அங்கே வந்துட்டு ஃபோன் ரீச் ஆக மாட்டுது. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஷான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் வந்ததும் மேடம் வந்துட்டு இப்படி ரிசைன் பண்ணிட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் கொடுத்ததுமே இன்வெஸ்டர் எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு யார் இதை பண்ணது அப்படின்ற சொன்னதும், நீங்கள் தானே சொன்னீங்க 2 பேரும் அவள் வந்துட்டு வேலைக்கு இங்கே வர தேவை கிடையாது, அவள் கம்பெனி விட்டு போட்டுன்னு சொன்னதும் அந்த இடியட்டுக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அந்த மினியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசினாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு மெயின் பில்லரே இல்லைன்றப்ப உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் ஏன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கோமாய் போயிடுது. நம்ம கம்பெனி எல்லாமே என்ன ஆகுமோ, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டி இப்போ கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. மேடமோட வந்துட்டு எல்லா பொருளுமே இங்கே இருக்குன்றப்ப அவள் எப்படி வந்துட்டு வராமல் போவா அப்படின்ற சொன்னதும், நீ ஏதாச்சும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது, ஐ திங்க் வந்துட்டு அவங்க உண்மையிலே வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என் மேலே கோவத்தினால தான்,
நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும், நீ ஏன் போயிட்டுருக்க பேசாமல் இரு, இன்னும் 3 நாளாக பாவம் பிச்சை எடுத்துகிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே வருவா பாருன்னு சொல்லிட்டு இன்னுமே திமிரா பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் இந்த நியூஸை பற்றி தான் அங்கே பார்த்துட்ருக்கா. அசிங்கம் பண்ணிட்டாளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோ வந்துட்டு நான் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லிசாவோட அதிகமாக்குறதுக்கு இவளோட பேர்லேயுமே எழுதி வைப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசி வேறு வச்சுருக்கான். இதனால் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாகும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறா. பட் இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு எனக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு எதுவும் கண்டுக்கலை. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு இன்னும் திரும்ப வந்துட்டு பழையதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்கிறா. அவள் ஒரு டைமண்ட் ரிங் வந்துட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணதுமே எனக்கு வந்துட்டு இந்த ரிங் வேணாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும், என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க மருமகளுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கணுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரிங்கை வந்துட்டு போட்டு விட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு 5 இயர்ஸாக இந்த மேரேஜை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, ஒவ்வொரு டைமே நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இதுக்கு எதுக்கு நீ சாரிலாம் கேட்குற, நீ வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓகே சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு பிறகு இவங்களை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இன்னுமே அவள் வரவே இல்லையே, அவள் வரலைன்னா நம்ம கம்பெனி நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிருக்காங்க. பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த பார்ட்டின்னு சொன்னதும், எல்லாமே உனக்காக தான் ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்றத சொல்கிறான். 5 இயர்ஸாக வந்துட்டு கஷ்டப்பட்டதுக்கு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது அப்போ ஃபேங் அங்கே வந்து பார்த்துட்டு, பாஸ் என்ன இவங்க மேடம் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்காரு. அப்புறம் இதுக்காக மேடம் வந்துட்டு அங்கே கான்ட்ராக்டில் சைன் வாங்கி அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும், இவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னான்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் புரியலை. இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் வந்துட்டு வராமல் இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் இப்படி வந்துட்டு ஃபேங் கம்பெனி நம்ம கூட சேர்ந்து எல்லா கொலாபரேஷனையுமே வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்களான்னு சொன்னதும், ஐயோ அதுதானே ரொம்ப பெரிய கம்பெனி, அப்படின்னா வந்துட்டு கம்பெனி பேங்க்ரப்டாமே ஆகி போயிருமேன்னு சொல்லிட்டு மினி எங்கே அவள் தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண அவளை கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த மினி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உள்ளே வரும்போது உண்மையிலேயே இந்த கான்ட்ராக்டை நீ தான் சைன் பண்ணியான்னு சொல்லி கேட்டதும், அப்புறம் யார் பண்ணது, எதுக்காக நீங்கள் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, அப்புறம் ஏன் ஃபேங் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், உடனே அவங்க ஐடியா பண்ணிவிட்டு ஃபேங் கூட தானே சேர்ந்து அவள் ஒன்றா வந்து தப்பாக இருந்தா, ஒருவேளை வந்துட்டு அவள் இந்த கம்பெனி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அறவை கடுங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே ஃபேங் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, மேடம் எப்போ உங்களுக்கு பாஸாக தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுலேருந்தே தெரியும், எல்லாருமே வந்து ஒன்றா தான் படித்தோம், பட் வந்துட்டு ஃபேமிலி 2மே ஒன்றா ஆக போகுதுன்னு சொன்னதுமே, அப்படின்னா லேடி பாஸ் ஆக போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த லூஸுங்க 2மே வந்துட்டு மரியாதை எங்கள் கூட சேர்ந்து வா, உன்னால தான் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்தும்போது, நான் என்ன பண்ணேன் கையை விடுங்கன்னு அவள் சொல்லிட்டேக்கா. இந்த ஃபேங்கை பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக எங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷனை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, உங்ககிட்ட எதுவும் எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எத்தனை வந்துட்டு கிழவைங்களை வந்துட்டு மயக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்க, இப்போ என்ன வேறு யாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே தேடுறதுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவ்வளோதான் ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவன் அடிக்க வந்ததுமே கை பிடிச்சிட்டு, உங்களை வந்துட்டு இங்கே வெல்கமே பண்ண கிடையாது, எதுக்காக இங்கே வந்தீங்க, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும், எங்களுக்கு நடுவில் நீ பேசுகிறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நான் நினச்சேன்னு வச்சுக்கோமே இந்த ஊர்லேயே உன்னால் இருக்க முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அங்கே வந்துட்டு உன்னை அடித்து வெளியே வரட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசினதுமே அப்போ ஃபேங் அதெல்லாமே பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இதுக்கு தலையில் இதுகளாவே மண்ணலி போட்டுட்ருக்கே, யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்ருக்காரு. இந்த மினியை பார்த்தா இது ரொம்ப நல்ல ஸ்டேஜ், என்னோட ஆக்டிங்கை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிவிட்டு, மேடம் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் இப்படி கம்பெனியை போய் ஸ்பாயில் பண்ணுவீங்களா, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனீங்க, நீங்களே இப்போ அழைக்க பார்க்குறீங்களேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இவ்வளோ மாதிரி ஆள்கிட்டலாம் போய் நீடன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு, இவளுக்கு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சென்ஸ் இருக்குன்னு, அதான் இவளுக்கு உனக்கு வந்துட்டு இருக்கிற வந்துட்டு தகுதி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அந்த ஃபேங் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு ட்ரிங்க்ஸை தூக்கி ஃபேஸில் ஊற்றிட்டு, யார்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களோட ஐடென்டிஃபை என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து வெளியே தள்ளி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே மூச்சு விட சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மருந்தெல்லாமே கொடுத்ததுமே, எனக்கு இப்படி ஆஸ்துமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும், உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதுமே, ஹாஸ்பிட்டல் எதுக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்னதும், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல கூப்பிட்றேன் வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம
ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அவனுங்களுமே ஒரு காலத்தில் என்ன கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தானுங்க. பட் இப்படி முட்டாள்களாக போயிட்டாளுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க 3 பேருமே அங்கே நின்று பேசிட்டு அவளை அவங்க பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது உன்னால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும் இப்போ நல்லா ஆயிடுச்சுல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் இப்போ கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த பூவும் ஷானுமே வந்துட்டு இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீ கிளம்பி வா, உன்னால் வந்துட்டு பிரச்சனை வந்திருக்குன்னா நீ தான் அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், நீ தான் எங்களுக்கு அந்த காசு எல்லாத்தையுமே வாங்கி தரணும்னு சொன்னதும் நான் ஏன் வந்துட்டு உங்களுக்காக பண்ணணும், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா உனக்குமே தானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது இந்த அறவேக்காடுக்கு புரியுதா இல்லையா, நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு உனக்கு எத்தனை ஆம்பளைங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான், உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோதான் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, உனக்குலாம் ஃப்ரெண்டாக இருக்க தகுதி இருக்காடான்னு சொல்லிட்டு அப்போ வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி உள்ளே இழுக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு அடித்து நாங்கள் காப்பாற்றினதுமே ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு சொல்லிவிட்டு எங்கள் பிரச்சனையில் நீ ஊடால வராதுன்னு சொல்லிட்டு நீ யார் வர்றதுக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவனுங்க மாதிரி ஆளுகிட்ட போய் நீ வாய் கொடுக்காத வான் செட் அங்கே கூப்பிடும்போது நம்ம ஹீரோ நீங்கள் போய் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஷான் அவளோட கையில் பார்த்தியா எவ்வளோ பெரிய டைமண்ட் ரிங் போட்டிருக்கான்னு சொன்னதும் நீ வேற இப்போ ஃபேக்காக எல்லாம் தான் கிடைக்கிது, ஃபேக்காக என்னத்தையாச்சும் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு பையன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் வந்து கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நீ வந்து தயவு செஞ்சு வந்துட்டு எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதன்னு சொன்னதுமே எப்படி என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக போகும்போது அங்கே ஃபேன் கால் பண்ணிவிட்டு பாஸ் மேடம்க்கு எனக்கு எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, தப்பாக எங்களை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிங்க அப்படின்றத சொன்னதுமே அவர் கண்டிப்பாக பாஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ 5 இயர்ஸாக அவள் கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை உருவாக்குனா இந்த முட்டாளுங்க அதை வந்துட்டு பறிச்சுட்டு அவளவே வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவானுங்களா, அவள் வந்து அனுபவிச்ச அந்த கஷ்டத்துக்கு அவனுங்களை பழிவாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க 3 பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஷான் உண்மையிலே நீ தான் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை சைன் வாங்கினியான்னு சொன்னதும் பிறகு யார் வாங்கினது, நான் தான் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு நீ ஒரு தடவை போய் பேசலாமேன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. நான் போய் பேசலாம், பேசி ஏதாச்சும் வந்துட்டு அவர் வந்து கோவமாயிட்டு நம்ம மேலே கேஸ் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக ஓடி வந்துட்டு சார் இப்படி வந்துட்டு ஃபேங் நம்ம கூட சேர்ந்து திரும்பவுமே கான்ட்ராக்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அந்த மினி உடனே நான் தான் அன்றைக்கி இமெயில் அனுப்பினேன், ஒருவேளை அவர் மனசு மாறிட்டார் போலன்னு சொல்லிட்டு திரும்ப போய் சொன்னால் இடியட்டுக்கு திரும்பவுமே நம்பிட்டு அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் வெட்டிங்கை பார்க்குறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. வெட்டிங் கார்டு ஆல்ரெடி நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம், நீ பாருன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அதில் ஷான் ஃபோன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கார்டு அனுப்புறதுக்கு பேர் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையுமே கார்டு எடுத்து அவங்களுக்குலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிடுறா. பிறகு அவங்க அம்மாங்க வந்துட்டு பார்க்கும்போது 2 கார்டு வந்து மிஸ் ஆகிருக்கு, ஒருவேளை வந்துட்டு அவள் தெரியாமல் கீழே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து அங்கே வந்துட்டு போய் கொடுக்க சொன்னதுமே அங்கே பழைய ஆஃபீஸில் எல்லாருக்குமே எங்கள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க மேரேஜ் போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு ஷான் கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே வேமா அங்கே அவள் வந்துடுறா, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்த கார்டையுமே உங்களோட ரூமில் வச்சுருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. போய் அந்த கார்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கா இவ எதுக்காக அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறாங்க. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க மேடம், இதெல்லாம் வந்துட்டு என் மேலே இருக்க கோவத்தினால பண்ணிட்டுருக்காங்களா, ஒருவேளை அவளுக்கு வந்துட்டு பிடிக்காம தான் மேரேஜ் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே இவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. அப்போ தான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபேக் கார்டை கொண்டு போய் அங்கே வந்துட்டு பேரெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டு அந்த ஃபேக் கார்டை கொண்டு போய் வச்சுட்டு அந்த கார்டை வந்துட்டு அழிச்சு விட்ருக்கா. ஸோ இவன் வந்துட்டு அங்கே வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் யாரும் அங்கே வந்துட்டு போகக்கூடாது, மேரேஜுக்கு போனீங்கன்னா நான் வந்துட்டு உங்களை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக ஓடி வந்துட்டு பாஸ் இப்படி மிஸ்ஸஸ் சாவ் வந்துட்டு அங்கே ரவுடிங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஆஃபீஸை விட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்காங்க, வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அங்கே அந்த மினியோட ரூமில் வந்துட்டு அவங்க சேரில் உட்காந்துக்கிட்டதும் மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக சவுண்டை கொடுக்குறா. அப்போ இவளை அடிச்சு அங்கே வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதுமே இப்போ நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோன் ஷானுமே வந்துட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே அதிகாரம்
அதிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்களா, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே, நான் ஏன் போகணும், இந்த கம்பெனியை என்னோடதுன்றப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எப்பயும் அதை எல்லாத்தையுமே அவங்க பேரில் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டா. அப்போ அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, இப்போ நான் வந்துட்டு இவளை வந்து ஃபயர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபயர் பண்ணுவீங்க, இவள் லிசா விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான உமன் சொன்னதும், வாயை மூடிட்டு பேசாமல் இரு, லிசா மாதிரி ஒரு கேர்ள் கூட போயிட்டு இவ்வளோ மாதிரி ஒரு கழுதையை போயிட்டு நீ சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அவளை ஃபயர்லாம் பண்ண முடியாது, அவள் இங்கே தான் ஒர்க் பண்ணுவான்னு சொன்னதும், கண்டிப்பாக பண்ணலாமே, இங்கே வந்துட்டு கூட்டி துடைக்கிற வேலையெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு பண்ணட்டும், இல்லைனா இவளுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு உண்மையாக இருக்க சான்ஸ் கிடையாது, நாங்கள் இப்போ லிசாக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவனோட கால் வந்ததுமே இவன்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போகும்போது அவள் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொன்னதும், ஏன் எடுக்கிறா, அவங்க கூட தான் வந்து சவகாசமே இல்லையே, நீங்கள் அவளை மாதிரி ஒரு ஆளை போய் விட்டுட்டு இவ்வளோ தூக்கி தலையில் வச்சு ஆட்டம் போட்டிங்கன்னா அப்படின்ட்டு சொன்னதும், நீங்கள் என்ன அவட்ட வந்து காசு வாங்கிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் வாய் வந்துட்டு ஏன்ட்ட அவட்ட பேசுன மாதிரி பேசுனீங்கன்னா பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு மிரட்டிட்டு, உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க, இல்லைனா மொத்தமாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக மிரட்டினதும், அந்த மினி வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பண்ண ட்ராமா மாதிரி இவங்ககிட்ட பண்ணதுமே ஓங்கி கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. வந்துட்டு இவ்வளோ தான் அடித்து வெளியே வரட்டணும், அப்படின்னா தான் இந்த கம்பெனி வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வெட்டிங் கார்டு எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினோட மேரேஜுக்காக போகும்போது, அந்த கார்டு வந்துட்டு அவளோட மேரேஜுக்கு தானே அப்படின்னா வந்துட்டு வேணும்னு இவங்களுமே அவ கூட சேர்ந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்களா, இதை நம்ம நம்பக்கூடாது, அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் இடியட் மாதிரி அங்கே வந்துட்டு பேசிட்டு அந்த மினிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்காக அங்கே பிடிச்சமான சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்ததுமே, உனக்கு எப்படி எனக்கு இது பிடிக்குன்னு தெரியும்னு சொன்னதும், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனல் ஆகிடுறா. அதை வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எல்லாமே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு இவனுங்களுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகிடுது. பாரு நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே போயிட்டு இருந்தா காரை ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வர்றான். பட் வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான். அங்கே அவன் இறங்கி வந்ததுமே, எதுக்காக இப்படி அறிவியெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நீ கம்பெனிக்கு கிளம்பி வா, நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, மிஸ்ஸஸ் சாவு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், என்னோட ஷேர்ஸ் நான் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறேன், உன்ட்ட நான் பெர்மிஷன் கேட்கணுமான்னு சொன்னதும், அப்போ அவன் நீ வந்துட்டு மினியை பழி வாங்குறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற சைட்டு எங்கள் ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்காங்க, நீ என்ன மாதிரி வந்துட்டு வேலை பண்ணிட்டுருக்க, ஒழுங்காக வான்னு சொன்னதுமே, உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபேங் கூட நம்ம ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணது, அதை பார்த்துட்டு அவன் இது கண்டிப்பாக வந்துட்டு ஃபேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்னமே முட்டாள் மாதிரி பேசுகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியா அன்றைக்கி வந்துட்டு, ஆனால் அவர் கூட சேர்ந்து என் ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணி போட்டு விட்டதுமே உடனே நம்பினேன், எனக்கு மேலே நம்பிக்கை உனக்கு வந்துட்டு இல்லையே, அப்போ ஏன் இவன் மேலே மட்டும் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவங்க ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலான்னு சொன்னதும், என்ன போய் நான் மறக்க, நீ வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணியிருப்ப, ஒரு இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ ஒருத்திக்காக நீ வந்துட்டு உடச்சி தள்ளிட்டே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் கோவமாயிட்டேக்கா. எல்லா பொருளையுமே அன்றைக்கி வந்துட்டு தட்டி விட்டேன், அதோடு வந்துட்டு மெயினாக நம்மளோட ஃபோட்டோவை நீ உடச்சி பார்த்தியா, அன்றைக்கே எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எந்த ஒரு சவகாசம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இவரே போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இங்கே 2 பேருமே அவளை இன்றைக்கி சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் கிளம்பி போனால் இந்த ஃப்ராடை பார்த்தா அங்கே பென்ட்ரைவில் எல்லாத்தையுமே அங்கே சேவ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டேஜை காமிச்சதை கொண்டு போய் காமிச்சதுமே இன்னுமே போய் சொல்லி அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு அது வந்துட்டு ஃபேக் அப்படின்ற சொன்னதும், அப்பாங்க இனி இத்தனை நாள் எங்களை போய் சொல்லி ஏமாற்றிருக்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓகே நான் இந்த கம்பெனியை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகும்போது அங்கே வந்துட்டு அவனுங்க நம்ம இதை பற்றி அவட்ட உடனே சொல்லலான்னு சொன்னதும், இன்றைக்கி நம்ம வந்து மேரேஜுக்கு போகலாம், அங்கே பார்த்துக்கலாம் யாரை மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது இவ பார்த்தா உங்களை மாதிரி முட்டாள்களை வச்சு என்ன பண்ணுறது, இந்த கம்பெனியுமே நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு இவனுங்களை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு யாரை வந்துட்டு ஓகே சொல்ல போகிறா பார்ப்போம், என்னை வந்து சொல்லுவாளா ஒன்றை வந்து சொல்லுவாளான்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அந்த பத்திரிக்கை இல்லை, இவனுங்களோட பேரை தான் வந்துட்டு அங்கே போட்டு விட்டு வந்து முட்டாள்களுக்கு கொடுத்துருக்கா. அதை கூட நம்பிட்டு இடியட் மாதிரி
மாதிரி இவனுங்க வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் என்னை எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு என்னை ரொம்ப நல்லா வந்து புரிஞ்சு வச்சுட்ருக்காரு. நான் அவரை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன். அவர் தான் இன்றைக்கி ஹாப்பிட்டு நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே அதை பார்த்துட்டு இவனுங்க 2 பேருமே ஷாக்காகி போயிடுறானுங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறத பார்த்துட்டு நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, நாங்கள் வந்துட்டு உன்னை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும்ல அப்படின்ற சைடு அங்கே 2 பேருமே ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரே டயத்தில் ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, உங்களை போய் நான் வந்துட்டு ஏன் மேரேஜ் பண்ணுறேன், உங்களை மாதிரி ஒரு ஆளுகளை நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் வந்துட்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஒருத்தி ஊடலை வந்து சொன்னதுமே நம்பிட்டு கெடுத்து விட்டுட்டீங்க, உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து திரும்ப இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் இதே வேலை பண்ண மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம், உங்கள் மேலே எனக்கு வந்துட்டு எப்பயுமே அப்படி எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இவனுங்களை அடிச்சு அங்கே வெளியே விடுங்க அப்படின்ற சரி ஆர்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மினியை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வராங்க போலீஸ். அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு அவனுங்க ஷாக் ஆகிட்டு என்னாச்சுன்னு சொன்னதும் ஒன்றால் தான் என்ன இந்த கம்பெனியை சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுங்க என்னது கம்பெனியை சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணியான்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு என்னை விட்டுட்டு லிசாக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க, அவங்க 3 பேரையுமே என்னை நாசமாக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளையுமே அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டதும் உங்கள்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது, இத்தனை வருஷம் லைஃப்பை உங்கள் கூட சேர்ந்து இருந்து நான் நாசமாக்கிட்டேன், இதுக்கப்புறமாச்சு எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ கம்பெனியை ஏன் சேல்ஸ் பண்ணணும் சொல்லு, பண்ணவே முடியாது ஒன்றால் கூட, ஏன்னா கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே எல்லாருமே எடுத்துட்டாங்க, என்னோட ஒய்ஃபை நீ ஹர்ட் பண்ணேன்னா அவனை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டேக்கான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, வந்துட்டு ரிங்குமே மாற்றிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஹக்மே பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஒரு மூவியுமே சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.